ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரற்ற இனிய நாமத்தினாலே என் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மாதத்திலே இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வீக பாதுகாவலோடும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நம்பி கர்த்தரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மகிமைப்படுத்தி நான் துதிக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் மாறாதவராய் கிருபை புரிந்தினவராக நம் மீது அன்பு கொண்டவராக நம்மை எத்தனை அளவு பாதுகாத்து பராமரித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கரப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இவை எல்லாவற்றையும் நான் நினைப்போமானால் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்கள் ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் ஒரு விசை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் உங்களை வாழ்த்துவதிலே உள்ளத்தின் ஆழத்திலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து நாம் செபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். என்னோடு ஜெபத்திலும் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையை அடியான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதை கருத்தூன்றினவர்களாக செவியை விருத்த செய்தானம் பண்ணி கவனமாய் கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான சத்துருவின் சகல போராட்டங்களுக்கும் உங்களை நீங்கள் விலக்கி காத்துக் கொள்ள முடியும். நாம் செபித்து ஆரம்பிக்கலாமா? சகல மகிமைக்கும் துதைக்கும் காரண கர்த்தராகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த நாளின் ஆராதனையை நீங்க பொறுப்பெடுத்து எல்லா தடைகளை உடைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியா அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். துவக்கமும் நிறைவும் நீங்களாயிருந்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். மகிமையும் துதியும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறேன். ரட்சகன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈரற்ற இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் இயேசுநாதாய் என்கிறதான அந்த சரணத்தை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய சன்னிதானத்துக்குள் துதித்தலோடு கூட நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபலத ரபலதி நமக்கபலத ரமதினத ரபலத ரம. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியாதீர நாமத்தினாதரவோ. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியாதீர நாமத்தினாதரவோ. இன்றை தீரமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தீரமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இன்னடியாதீர நாமத்தினாதரவோ.
எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு என் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் எங்களடியாதே நாமத்தினாலே. ஒரு சில நிமிடங்கள் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஸ்தோத்திரங்களை எடுக்கலாம். நாம் பார்க்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையை சத்துருவானவன் தெய்வ சமூகத்துல போய் எனக்கு பர்மிஷன் கொடுங்க, என் இஷ்டப்படி நான் செய்ய போகிறேன் என்று உன் வாழ்க்கையிலே, உன் காரியங்களிலே, உன் ஆசீர்வாதத்திலே, உன் சரீர தேகத்திலே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உன் இல்லற வாழ்க்கையிலே, வருங்காலத்தின் தரிசனங்களிலே அவன் தன் ஆளுகைகள் எடுத்து எல்லாவற்றையும் நாசமாக்கும்படியாக, சீர்கெட்டு போகும்படியாக, அந்தமாக்கி போடும்படியாக, உன் சமாதானத்தை கேள்வி உண்டாக்கும்படியாக, உன் சந்தோஷத்துக்கும் உன் பாதுகாப்புக்கும் நாச மோசங்களை உண்டாக்கும்படியாக பிசாசானவன் தேவ சமூகத்திலே போய் நின்று அனுமதி கேட்டு வாங்கியிருக்கலாம். எனவே அந்த செய்தியை பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு முகத்துக்கு முகமாக உன் காதூரமாக வந்து பேச போகிறார். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஆண்டவரே, நான் கேட்க போகிற செய்தியானது என் உள்ளத்திலே ஆழமாய் பதியும். ஆண்டவரே, சத்துரு விதைகளை எடுத்து போடுவது போல் எடுத்து போடாதபடி நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்திலே நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் தெய்வீக பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள், பிரபஞ்சத்தின் லோகாபதியின் கிரிகள், எல்லை பிசாசிகள், விக்கிரக ஆவிகள், பாதாளத்தின் மல்லடிகள், ஒளித்துக்கு விரோதமாய் இந்த எல்லா காரியங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறதான எல்லா விதமான பொல்லாத இருளின் அந்தகார கிரியைகள் எல்லாவற்றை கட்டி நாங்கள் சிறைப்படுத்த பாதாளத்தை போட்டு ஜெயிக்கிறோம். உடைய பிள்ளைகள் செய்தி கேட்கக்கூடாதபடி இருக்கிற சகல படைகளும் நீங்கி போவதாக பரிசுத்த ஆவியானவருடைய என்னோடு எங்கள் ஒவ்வொருவரோடு என் அன்பு பிள்ளைகளோடு பேசியதைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் விழிப்புடைந்து ஆவியை பிளர் கொண்டு சத்துருவின் அனுமதியை தன் காரியத்தில் ஆய்வுண்டு மிதித்து சாபமாக்கி ஜெயமெடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக உங்க கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். மகிமையும் துதியும் கணத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்தபடினாலே 3 ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாராஜாவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் குறுக்கிடுகிறான். தேவ சமூகத்திலே போய் thank you Jesus, அவன் போராடி தேவ சமூகத்திலே இவனை என் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு, இவனை என் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு. இவனுடைய விசுவாசம் கலந்து போகும்படியாக, இவனுடைய விசுவாசம், இவனுடைய பரிசுத்தம், இவனுடைய நம்பிக்கை அற்று போகும்படியாக நான் செய்து உம்மை தூசிக்கும்படி நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி
கர்த்தருடைய சமூகத்திலே போய் அவன் அனுமதி கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். உன் வாழ்க்கையில் சத்துருவின் அனுமதி என்ற செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். உன் வாழ்க்கையில் சத்துருவின் அனுமதி. என் அன்பு தேவ பிள்ளையே, சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே போய் அனுமதி கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அனுமதி கொடுத்து விடுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன் தெரியுமா? என் அன்பு மகனே, மகளே, உன் மீது உள்ள நம்பிக்கை ஆண்டவருக்கு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. என் மகன் என்னை தூஷிக்க மாட்டான், என் மகன் என்னை தூஷிக்க மாட்டான் என்று சொல்லி அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் அநேக எச்சரிப்புகளை கொடுத்திருப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அவர்கள் பிடிப்பில்லாதவர்களாக, அசதி கொண்டவர்களாக, அந்த எச்சரிப்பின் காரியங்களுக்கு அவர்கள் தன்னை செவி சாய்த்து கீழ்ப்படியாமல் தன் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு கூட்டம். இரண்டு கூட்டத்துக்கும், ஒன்று கர்த்தருடைய காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். கீழ்ப்படிகிற கூட்டத்தையும் சத்துருவை அனுமதிக்கு விட்டுக் கொடுப்பார். இன்னொரு கூட்டம் கீழ்ப்படியாத கூட்டம், அவர்களையும் சத்துருவை கருத்திலே ஒப்புக் கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது கீழ்ப்படியாவது. ஆண்டவர் எச்சரித்தும் பலமுறை பேசியும் தன்னை அர்ப்பணிக்காத அந்த கூட்டம். அந்த கூட்டத்திலே இன்னும் ஒரு சிலர் இப்படி இருப்பார்கள். ஆண்டவரே, என்னை இந்த காரியங்களுக்கு, உங்களுடைய வேலைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பொறுத்தனைப்படி விடுவார்கள், சமர்ப்பித்து விடுவார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையினாலே விழுந்து போய் கர்த்தரோடு செய்த அந்த உடன்படிக்கையை உதாசனப்படுத்தி அதை நிறைவேற்றாமல் இருக்கிறவர்கள். இப்பொழுது நான் ஒரு சாட்சியை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் போக போகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்திலே கன்வென்ஷன் 3 நாட்கள் நடந்தது. 3வது நாள் காலையிலே என்னை அழைத்த சபையின் தலைமை போதகர், அந்த ஊழியத்தின் தலைமை போதகர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். ஐயா, ஒரு வாலிப மகளுக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கிறது, நீங்கள் வருவீர்களா என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி அந்த தலைமை போதகர் தன் காரை எடுத்து வந்து என்னை அழைத்து சென்று கொண்டே இருந்தார். வெகு தூர நாளில் செல்லும் பொழுது, ஐயா, நான் உங்களிடத்தில் பேச வேண்டும், நீங்கள் அட்டெண்ட் பண்ண போகிறதான அந்த கேஸை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஐயா, சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், ஐயா, நாங்கள் 3 ஆண்டுகள் அந்த பிள்ளைக்காக சென்று போராடி கொண்டிருக்கிறோம், ஒரு காரியமும் வாய்க்கவில்லை. ஆராதனை துவக்க முதல் முடிவு மட்டுமாய் அந்த பிள்ளையை, அந்த வாலிப மகளை பொல்லாதாவிகள் அலக்கழித்து உருண்டு பிறண்டு அதன் மூலமாய் மாறிவிடுகிறாள். அவளுக்கு தெளிவு கிடைத்தவுடனே மற்றவர்களை பார்த்து கூச்சப்படுகிறாள். இதுதான் தொடர்ந்து 3 ஆண்டுகளும் நடக்கிறது. பைபிள் ஸ்டடியிலே நடக்கிறது, உபவாச கூடுகையிலே நடக்கிறது, பெண்கள் கூடுகையிலே நடக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நடக்கிறது. அவளுக்காக விசேஷித்த ஜெபத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுதும் அப்படிதான் நடக்கிறது. இப்படிதான் வாரத்தில் 3-4 நாட்கள் தொடர்ந்து அவளுக்கு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒன்றும் எங்களால் முடியவில்லை. அவர் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம், அந்த ஊழியக்காரர் பொல்லாத ஆவிகளையும் மிக எளிதாக இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை கிருபைகளை பெற்ற ஊழியர் தான். இதை சொல்லிவிட்டு, ஐயா, இந்த கேஸை நீங்க அட்டெண்ட் பண்றீங்களான்னு சொல்லி பாதி வெளியில கேட்டார். நான் சொன்னேன், இதை இயேசுவின் நாமத்தினாலே சவாலாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது திரும்ப சொன்னார், 3 ஆண்டு காலங்கள் விடுதலை கிடைக்காத ஒரு வாலிப மகள்
வாரத்தில் 3-4 நாட்கள் அவளை அலங்கரித்து அலங்கோல படுத்துகிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், கண்டிப்பாக அந்த வாலிப மகளுக்கு நான் உதவி செய்வேன். அந்த பொல்லாத ஆவியை இயேசுவை நாமத்தினாலே நிச்சயமாய் நான் மேற்கொண்டு அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி நான் சமாளித்து பேசினேன். அந்த இடத்துக்கு போனோம். அது ஒரு உபவாச கூட்டத்தை வெள்ளிக்கிழமை. செய்தி கொடுத்து முடிந்த பிறகு அநேகருக்கு செபித்து முடித்து அந்த வாலிப மகளை சந்தித்தேன். அந்த வாலிப மகளை பார்க்கும் பொழுது எனக்கு துரிதமான ஒரு உணர்வு என் உள்ளத்திலே, என்னை அறியாத ஒரு அன்பு, ஒரு அக்கறை என் உள்ளத்திலே எழுந்தது. என் ஆவிக்குள்ளாக ஒரு பலன் கொண்டேன். 3 ஆண்டு ஜெயிக்க முடியாத இந்த பொல்லாதாவை இயேசுவை நாமத்தினாலே ஜெயித்து அதை மடங்கடித்து எப்படியாவது அந்த வாலிப மகளுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்கும் பொழுது அலக்கழித்தது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி முழுமையாக வெளிப்பட்டு வெளியே வரவில்லை. சிறிது நேரம் கிடந்தது. அப்பொழுது நான் தேவ ஆவியானவரோடு நான் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஏன் இன்னும் வெளியே வரவில்லை? வெறும் அலக்கழிப்பு மட்டும் தானே இருக்கிறது என்று சொல்ல பொழுது அவர் சொன்னார், என் தேவ ஆவியானவர், மகனே, இவள் ஊழியத்திற்கென்றே தன்னை ஒப்புக் கொடுத்தாள். மற்றவருடைய துரு ஆலோசனையை கேட்டு நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாய் இருக்கிறாள். அவள் என்னோடு உடன்படிக்கை செய்தவள், பொருத்தனை செய்து கொண்டாள், எல்லாவற்றையும் சீர்குலைத்து விட்டாள். இவனை சரி பண்ணுவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இவனை எப்படியாவது சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த பொல்லாத ஆவிகள் என்னிடத்தில் அனுமதி கேட்டது. அப்பொழுதுதான் அந்த பொல்லாத ஆவிகளிடத்தில் என் மகளை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் இவள் ஜீவனை எடுக்க முடியாது, அலக்கழிக்கும், பயங்கரமான சூழல்களுக்கு தள்ளும். நான் என் கிருபையினாலே அவளை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் இவருடைய ஜீவன் என்றைக்கோ போயிருக்கும் என்று சொன்னார். ஜெபத்தை நிறுத்தினேன். என் அன்பு மகளே, உன்னை ஊழியத்துக்கு ஒப்புவிடும் தாயா என்று கேட்டேன். ஆமாயா, ஏன் செய்யவில்லை? ஊழியத்திற்கு போனால் சோறு கிடைக்காது, தங்குவதற்கு நல்ல இடம் கிடைக்காது, நல்ல உடைகள் கிடைக்காது, மான மரியாதை எல்லாம் காத்தோடு போய்விடும் என்று சொல்லி ஊழியம் செய்கிற சில சகோதரிமார்கள், சில சகோதரமார்கள் நான் விசாரிக்கும் பொழுது இப்படி நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னார்கள். எனவே எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இனி நான் ஊழியம் செய்ய போவதில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அன்பு வாலிப மகளோடு சில காரியங்களை நான் பேசினேன். என் அன்பு மகளே, என் தேவனாகிய கர்த்தர் என்னை பெரிய செல்வந்தராய் வைத்திருக்கிறார். என் வீட்டில் ஆகாரத்துக்கோ தங்குவதற்கோ மற்றும் உடுத்தும் உடைக்கோ குறைவே இல்லை. எதை உடுத்துவது என்று எனக்கெல்லாம் தெரியவில்லை. அவ்வளவு ஆடைகள், நல்ல ஆகாரங்கள், எதை எப்பொழுது எடுத்து சாப்பிடுவது என்று கூட புரியவில்லை. என்னுடைய பேங்க் அக்கவுண்டில் நிறைய பணம் இருக்கிறது. என்னை செல்வ சீமானாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மிக சுலபமான ஒரு வேலை என்றால் அது ஊழியம் தான் மகளே என்று சொன்னேன். ஐயா, நீங்கள் இப்படி சொன்னீர்கள், மற்றவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இது என்னுடைய அனுபவம் மகளே என்று சொன்னேன். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறார். அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவருடைய மகிமை செல்வத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்கி தருவாராம். குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் என் சிந்தனையில வைத்துதான் அந்த அன்பு மகளோடு நான் பேசினேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுது நான் சொன்ன இந்த விசுவாச அந்த வார்த்தைகளை அன்பு மகள் ஏற்றுக்கொண்டு தன்னை முற்றிலுமாக தேவ சமூகங்களை அர்ப்பணித்து செபித்து முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். அவள் ஒப்பு கொடுத்து முடிந்த பின் அவளுக்காக செபத்தை அடியான் ஏறெடுத்தேன். மகா பயங்கரமாக அழக்கணிப்பது உள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி சொன்னது,
நீ சென்னை பட்டணத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாய். எல்லா ரகசியங்களையும் நீ கண்டுபிடித்து விட்டாய். நான் இனி இவளை ஏமாற்றி உள்ளே இருக்க முடியாது, நான் போய் விடுகிறேன். ஆனால் இவளை என்றைக்காவது ஒரு நாள் நீ நாளுக்குள் வைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னது. நான் சொன்னேன், இது தேவனுடைய ஆலயம், இதை இனி வந்தால் கெடுக்க முடியாது என்று சொல்லி கடிந்து கொண்ட பிறகு இந்த ஆவி அவளை விட்டு ஒரு 3-4 விதமான ஆவிகள் அவளை விட்டு போனது. அவள் கிழிந்து எழுந்து உட்கார்ந்தாள். கையெடுத்து தோத்திரம் என்று சொன்னாள். நான் சொன்னேன், எனக்கு சொல்லாத மகளே, விடுதலை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நான் சொன்னேன். இதுதான் உண்மை. அதற்கு பிற்பாடு அந்த மகளுடைய வீட்டிற்கு நான் போனேன். அவருடைய பெற்றோரை சந்தித்தேன். அந்த அன்பு மகளோடு சில காரியங்களை, கர்த்தர் சொன்ன காரியங்களை நான் சொன்னேன். மகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு உன்னை அழைத்திருக்கிறார். உனக்கு தீர்க்க தரிசனம் வர, தரிசனத்தை பார்க்கும் வர, வெளிப்பாட்டின் வர, எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறார். பிசாசுகளை நீ துரத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியஸ்தர்களுக்காக நீ செபிக்கும் பொழுது சுத்தமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். அவள் கேட்டால், எனக்கா என்று ஆச்சரியப்பட்டாள். ஆச்சரியத்தோடு தேவ சமூகத்திலே நாங்கள் செபிக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கே கர்த்தருடைய கிருபைகள், அந்த வல்லமைகள், வரங்கள் அவள் மீது இறங்கினது. இன்றைக்கும் கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் சில வசனம் இப்படி வாழாமல் பலவிதமான உலக காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுதும் பிசாசின் கரத்திலே கர்த்தர் கொண்டிருக்கிறார். இன்னொரு கூட்டம் கர்த்தருக்காக வைராக்கியமாக விசுவாசத்தை காத்துக்கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். பொறுமையோடு ஓடிக்கொண்டிருப்பார்கள். சகித்து தன் பாடுகளை சகித்து தன் சிலுவையை சுமந்து ஆண்டவரே மக்கள் தோத்திரம் இன்னும் என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களையும் சத்துருவானவன் விட்டு வைப்பது இல்லை. கீழ்ப்படியாத கூட்டத்தை கர்த்தர் சத்துருவின் கரத்தில் கொடுக்கிறார். ஆனால் கீழ்ப்படிந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசை தன் கரத்தில் எடுக்கிறார். கர்த்தருடைய அனுமதியின் பேரில்லை. அப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் அற்றமாக்கி எல்லாவற்றையும் நிர்மலமாக்கின பின்பும் தன் பரிசுத்தத்திலும் உண்மை உத்தமத்திலும் மிக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த மனிதனுக்கு வேதத்தில் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் யோபு என்று சொல்லி இருக்கிறது. யோபு என்று சொல்லும் பொழுதே அந்த யோபு புத்தகத்தின் முதல் அதிகாரம் கொண்டு 42 அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட சங்கதிகள் நம் நிலையிலே வேகமாக ஓட ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? சிறுவர் ஞாயிறு பள்ளியில் இருந்தும், வெகேஷனல் பைபிள் ஸ்கூல்ல இருந்தும், இன்னும் பல ஊழியர்கள் மூலமாகவும் இந்த சங்கதியை பல முறை நாம் கேட்டு அறிந்திருக்கிறோம். எனவே இந்த யோபுவின் சரித்திர வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வாழ்க்கை. இந்த யோபு தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தான்? சத்துரு எதற்காக கண் போட்டான்? என்ன செய்யும்படி அனுமதி கேட்டான்? கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றிலும் அனுமதி கொடுத்தாரா? எல்லாவற்றையும் நான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு முதலாம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் வேதத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 3 வசனங்களிலும் யோபு முதலாம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. துணிகரமாய் கர்த்தருடைய சந்நிதியில் போய் நிற்கக்கூடியவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தேவனின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவனிடத்தில் போராடுகிறவன் என்று சொல்லி சத்துருவை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. மூன்றாவது,
தேவனின் பிள்ளைகளை வேதனைப்படுத்த அனுமதியை கேட்பவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதான ஒரு விஷயம், உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனின் மீது அதிக கவனம் வைத்து அனுமதியை போராடி தேவனிடத்தில் அனுமதியை பெறுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, துணிகரமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்கக்கூடியவன், தேவனின் பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவனிடத்தில் போராடுகிறவன், தேவனின் பிள்ளைகளை வேதனை கொடுத்த தேவனிடத்தில் அனுமதி கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறது. நான்காவதான ஒரு காரியம், உத்தமமாய் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களின் மீதும் அதிக கவனம், அவனுடைய அட்டென்ஷன், அவனுடைய பார்வை எல்லாம் அந்த பர்சன் மீது. யார் மீது? உத்தமமாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் மீது அதிக கவனம் வைக்கிறவனாக இருக்கிறான். வைத்து கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக போராடி எப்படியாவது அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி கடைசியில் அவன் அனுமதியை பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக. அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவ பக்தியும் விசுவாசத்தையும் குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அவன் ரொம்ப டெக்னிக்கா தந்திரமாய் குறியை செய்கிறவன். இரண்டாவது விஷயம், தேவ பயத்தையும் விசுவாசத்தையும் அவன் குற்றப்படுத்துகிறவன். யோபு 1 அதிகாரம் 9-10 வசனங்களிலே 4 விதமான காரியங்கள் சொல்லி இருக்கிறது. யோபு 1 அதிகாரம் 9-10 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் வேதத்தை எடுத்து பாருங்கள். அங்கே இப்படி குற்றப்படுத்துகிறான் யோபு பக்தனை குறித்து. கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக. சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். எப்படிங்க? சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் யோபு அப்படின்னு முதல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். அப்போ சும்மாவா என்று சொல்லும் பொழுது இப்படி இறையல் வழியாக சொன்னால் விருதாவாகவா என்று சொல்லலாம். இருக்குது, காரணம் இருக்குது, இல்லனா அவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாயா அப்படி சொல்லி போறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு தெய்வ பிள்ளையே, தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அவன் குற்றப்படுத்துகிறவராக இருக்கிறான். யோபு 1 அதிகாரம் 9-10 வசனங்களிலே 4 விதமான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம், சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்கிறான். யாரை குறித்து? யோபுவை குறித்து. இரண்டாவதான காரியம், தேவ பாதுகாப்பை உன்னிலிருந்து முற்றிலும் அகற்றிவிடும்படி மிகவும் அதிகமாய் போராடுகிறான். Godly protection, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உன்னதருடைய பாதுகாப்பு, அவருடைய சட்டைகளின் மறைவு, கரத்தின் நிழல், அவருடைய கண்களில் பதிய வைப்பு, அவருடைய கவனம், அவருடைய சிந்தனை, அவருடைய ஆற்றல் சக்தி எல்லாம் தேவ பிள்ளைகளுக்காக இருக்கிறது. தேவ தூதர்களை நியமித்து இருக்கிறார். அநேக நேரங்களில் மிகாதலை கூட அனுப்புகிறார். தேவ தூத சேனையை அனுப்பி கொடுக்கிறார். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, யோபுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க இல்லையா, உன்னதத்திலிருந்து அதை முற்றிலுமா எடுத்து போட்டுருங்க அப்படின்னு போராடுகிறான். மூன்றாவதான விஷயம், கிருபையையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அழித்து விடணும் என்று சொல்லி அவன் போராடுகிறான். ஏன்னா அந்நாட்களிலே மிகவும் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். கர்த்தர் அபிரோதமாக ஆசீர்வதித்திருக்கிறார்.
அவன் மீது தேவ கிருபை, இரக்கம், ஆசீர்வாதங்கள் இருந்தது. இதை மூன்றையும் அழித்து விடும்படியாக போராடுகிறார். நான்காவதான விஷயம், எல்லாவற்றையும் இழந்த பின் உம்மை விட்டு பின்வாங்கி போவான் என்று தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இரண்டு விசை மிகவும் பயங்கரமாக என் சரீரத்திலே நான் பாதிக்கப்பட்டேன். முதல் விசை, நான் மறைத்து விடுவேன் என்றுதான் எல்லாரும் நினைத்தார்கள். நான் எப்படியாவது முணுமுணுத்து விடுவேன், தேவனை நான் மறுதளிப்பேன் என்று சொல்லி என் சத்துருக்கள் நினைத்தார்கள். ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிறது, நன்மையை பெற்றதை தீமை பெறலாக. யோபுடைய அந்த அனுபவம் என் உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு நன்மையை நான் பெற்ற பிறகு இந்த சின்ன விஷயம் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக என்னை வேதனைப்படுத்துகிறதாய் தெரியவில்லை. ஏனென்று நான் கேட்கவில்லை, எதற்காக என்னை அனுமதிக்கிறேன் என்று நான் கேட்கவில்லை. ஆண்டவரை தாங்கி சகித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்றுதான் நான் கேட்டேன். முதல் விசை கர்த்தரை மீட்டெடுத்தார். 1.5 மாதங்களுக்கு முன்பதாக நான் மரித்து போயிருக்க வேண்டும். பயங்கரமான சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன். பொல்லாத ஆவி என்னிடத்தில் வந்து பேசினது, நீ ஏன் மற்ற குடும்பங்களுக்காக புறப்பலை என்று போராடி செபிக்கிறார்? இவர்களுக்கெல்லாம் நீ போராடி செபித்து விடுதலை வாங்குவதனாலேதானே நாங்கள் ஒரு கூட்டமாக இணைந்து வானவளத்தின் பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்து லோகாதிபதிகளின் கிரியைகள், விக்கிரக ஆவிகள், பாதாளத்தின் மரணடிகள், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக, உன் சரீர தேடத்துக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற பொல்லாத கிரியின் அழிவின் கிரியைகள் எல்லாம் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து விட்டோம். உன்னை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. எனவே நான் சொல்லும்படி நீ செய்வாயானால் உன்னை விடுவித்து காத்துக் கொள்ளலாம் என்று சொன்னது. நானும் பரவாயில்லை சொல், உன் ஆலோசனை என்று நான் கேட்டேன். பயங்கரமான ஒரு சூழ்நிலை அப்பொழுது மூச்சு விட முடியாத நான் திணறிக் கொண்டிருந்த ஒரு நேரம். நான் வீட்டிலே தான் இருந்தேன். அப்பொழுது அந்த சூழ்நிலையிலே அந்த பொல்லாத ஆவி சிலரே இடத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்தது. நீ பெற்றுக்கொண்ட எல்லா கிருப வரங்களையும், வல்லமைகளையும், அதிகாரங்களையும் இயேசுவே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உம்மிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்து விடு. நீ சபை நடத்து, நீ ஊழியனாக மேய்ப்பனாக இரு. இப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் நீ செய்யாதே. சபை நடத்து, மேய்ப்பனாக இரு, எல்லா இடத்திலும் உன்னை பெரிய ஆளாக காண்பித்துக் கொள். மற்றபடி கிருப வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் என்னென்ன இயேசு உனக்கு கொடுத்தாரோ அதை அவர் கருத்தில் கொடுத்து விடுவாயானால் நாங்கள் ஒரு பொழுதும் உன்னை நாங்கள் சேதப்படுத்த மாட்டோம், உன்னிடத்தில் நாங்கள் போராட மாட்டோம் என்று சொன்னது. ஆனால் அந்த விசை என் புத்தி மழுங்கினது. இது நல்ல ஆலோசனையா இருக்கிறதே என்று சொல்லி சற்று நான் தடுமாறினேன். ஆவியானவர் என்னிடத்தில் உடனடியாக இடைப்பட்டார். நடந்த சம்பவம் கட்டுக்கதை இருந்த 1.5 மாதங்களுக்கு முன்பதாய் என் தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட காரியம். என் வீட்டின் படுக்க அறையிலே என் கட்டில் மீது நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது ஆவியானவர் சொன்ன, மகனே, அவன் தந்திரசாலி, உன் ஆவியை நீ விழித்துக் கொள் என்று சொன்னார். உடனடியாக என் ஆவியிலே பலன் கொண்டவனாக, விழித்துக் கொண்டவனாக, என் ஆவியின் கண்களை திறந்து பார்க்கிறவனாக, உடனடியாக என்னோடு பேசின அந்த பொல்லாத ஆவிகளை பார்த்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கடிந்து கொண்டேன். அவைகள் என்னை விட்டு ஓடினது. அவன் மிக தந்திரசாலி. அல்லேலூயா. எவ்வளவு கவனமாய் இருக்கிறாய் அவ்வளவாய் விடுவிக்கப்படுவாய், தப்புவிக்கப்படுவாய். அது அதிக நிச்சயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு தன் விசுவாசத்தை காத்து ஓடுகிற, தன் சுமையை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக
ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 22வது வசனம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 22:32. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன். My dear brother and sister, please listen. இந்த விஷயத்தை நல்லா கவனித்து உன் செவி அறையிலே ஏற்றுக்கொள். உன் இருதயத்தை பத்திரப்படுத்து. நீ நினைக்கிறாய், போராட்டத்தை சந்திக்கும் பொழுது, சஞ்சலங்கள் துக்கத்தை சந்திக்கும் பொழுது, ஏதோ சில இழப்புகளை சந்திக்கும் பொழுது உன் ஆண்டவர் கூட இல்லை என்று நினைக்கிறாய். இல்லை, நீ அன்பு சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆண்டவர் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் அல்லவா, உலகத்தின் முடிவு வருகிறது, சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அல்லவா. நீதி வலது கரத்தினாலே உங்களை தாங்கி நடத்துவேன் என்று சொன்னார் அல்லவா. யாக்கோபின் சிறு பூச்சியே, சிறுமந்தையை பயப்படாதே என்று சொன்னார் அல்லவா. அந்த நல்ல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம், கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதபடி வாக்குகளமாக பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணிக் கொண்டிருக்கிறார். தெரியுமா? புரிந்துக்கள், உணர்ந்துக்கள், இதை சந்தோஷமாய் ஏற்று உன் இருதயத்தை பத்திரப்படுத்திக்கொள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது வசனம், உன் விசுவாசம் ஒழிஞ்சு போயிடக்கூடாது, டிஸ்ட்ராய் ஆயிடக்கூடாது, அதுல நீ சந்திச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார். So godly strength, support உனக்கு கிடைக்குது. அடுத்து அவர் சொல்லுகிறார், இப்போ உனக்காக வேண்டுறதுனால நீ என்னுடைய ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்ட பிறகு சோதனைக்கு உட்படாதபடினா, நீ விழுந்து போகாதபடி, அவிசுவாசத்துல தள்ளுந்து போகாதபடி, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினதை தகர்த்து விடாதபடி, உடைத்து விடாதபடிக்கு, அதை பிரேக் பண்ணாதபடிக்கு, தொடர்ச்சியாய் அது உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இவ்வளவு கருத்தூந்திரமாக சத்துரு நம் வாழ்க்கையிலே தலையிடுகிறான் என்று சொன்னேன் அல்லவா. யார் அந்த சத்துரு? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யார் அந்த சத்துரு? வேதம் என்ன சொல்லுகிறது? எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்டின் மகன் இவனே பிசாசு அல்லது சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யார் அந்த சத்துரு? கேட்டின் மகன், அடிமை, பொல்லாத காரியங்களை நடத்துகிறவன். ஹல்லேலூயா. சரி, இன்னும் சில விஷயங்களை உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். சத்துரு யார் மேல நோக்கமாய் இருக்கிறான்? ஏன் அவனுடைய பார்வை அவர்கள் மீது போகிறது? கிளாஸ் ரூம்ல, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப கெட்டியா இருக்கவங்க மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கும் ஸ்கூலுக்கு. அதே மாதிரி நல்ல ஸ்டடீஸ்ல பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கும், ஒரு கவனத்தை வச்சுட்டே இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்க தான் செய்ய சொல்லுவாங்க, அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதே போலதான் தேவனுடைய காரியத்தில் யார் அப்படி இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் சத்துருவுக்கு கண் திரும்புகிறது.
அவனுடைய ஆக்கமும் ஊக்கமும் தீய செயல்களும் திரும்புகிறது. சத்துரு யார் மேல் நோக்கமாக இருக்கிறான்? சில வசனங்களை நான் குறிப்பிட்டு நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலே நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறாய். Honorable person. You see, an ambassador. It's a VIP. It's an important person. கர்த்தருடைய பார்வையிலே நீ கனத்துக்குரிய honorable part பாத்திரமாய் இருக்கிறபடினாலே உன் மீது அவனுடைய சத்துருவின் நோக்கம் கடந்து வருகிறது. பார்வை, சிந்தனை, கவனம் கடந்து வருகிறது. இரண்டாவது விஷயம் ஏன் வருகிறது தெரியுமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவனுடைய பார்வையிலே நீ ஒரு ஆலயமாய் இருக்கிறாய். The first point, honorable part, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பதினாலே. இரண்டாவதான விஷயம், நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு ஆலயமாய் இருக்கிறாய். வேதம் சொல்கிறதல்லவா, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. நான் தேவாவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு தேவனுடைய நீ கனத்துக்குரியவனாய் இருப்பதினாலும் தேவனுடைய ஆலயமாய் இருப்பதினாலும் சத்துரு உன் மீது நோக்கமாய் இருக்கிறான். கனத்துக்குரியதும் ஆலயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் நிலையாய் நிலைத்திருக்க தேவையான சில காரியங்கள். ஒரு பில்டிங் பில்ட் பண்றோம்னா, ஒரு கட்டடம் கட்டுறோம்னா தேவையான சில காரியங்கள் உண்டு. அதோடு சேர்த்து இணைத்து இந்த காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய வசனம், விசுவாசம் என்னும் நம்பிக்கை, தேவனோடு உறவு, அதாவது தனி ஜெபம், இவை மூன்றும் ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரத்தை போடுவதை போல. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையாகிய வசனம், விசுவாசம் என்னும் நம்பிக்கை, தேவனோடு உறவு, அதாவது தனி ஜெபம், இவை மூன்றும் அஸ்திவாரம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது அந்த அஸ்திபாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது கம்பிகள். அந்த கம்பிகளை போன்றதான் வசனம், நம்பிக்கை, தனி ஜெபம். அடுத்தது அந்த ஜல்லி, கருங்கல் யூஸ் பண்ணுவாங்க, செங்கல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கல்லை போன்றது உன்னுடைய பொறுமை, மணலை போன்றது உன் சகிப்பு தன்மை, சிமெண்டை போன்றது விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவை மூன்றும் காங்கிரீட் போட தேவையான கலவை. ஹல்லேலூயா. சரி, இப்போ கல்லு, மண்ணு, சிமெண்ட் இவைகளை கலவையாக மாற்றுவதற்கு, இவை எல்லாவற்றையும் உதிரி பொருளாக இருக்கிற இவை எல்லாவற்றையும் ஒரு கலவையாக ஒன்றாக சேர்ப்பதற்கு தண்ணீரை ஊற்றுவார்கள். அதாவது தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அப்போ இந்த தண்ணீர் என்ன? தனி ஜெபம், பொறுமை, வசனம், நம்பிக்கை, தனி ஜெபம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விசுவாச அறிக்கை, இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலவையை போல கம்பியோடு இணைக்கப்படுவதற்கு தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும் அல்லவா? அந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. இது உன்னோடு கலந்து கொள்ளுமானால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் சில விஷயங்களை நான் துரிதமாய் சொல்லி நான் செபிக்க போகிறேன். இன்னும் சில அத்தியாவசியமான காரியங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, உத்தமம், சன்மார்க்கம், தேவனின் பயம், பொல்லாப்புக்கு விலகு. இந்த 4 விஷயமும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல நிறைவாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் உதாரணமானவர், எக்ஸாம்பிள் பர்சன்
கரெக்ட் பர்சன் யோபு பக்தன் தான். 6 பயங்கரமான சவாலை எதிர்கொண்டு ஜெயத்தை பெற்றுக் கொண்ட ஒரு தேவ மனிதன். நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எருதுகள் கழுதைகள் சபையார் ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலை ஆட்களை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலை ஆட்களையும் சுட்டரித்து போட்டது. கல்தேயர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து 4 முனைகளிலும் அடிக்க வீடு இடிந்து அப்படியே விழுந்து விட்டது. அதில் அவருடைய 10 பிள்ளைகளும் மறைத்து விட்டார்கள். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் கொடிய பொருட்கள் நுழைந்த வாளை கொண்ட புண்கள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவியுடைய கட்டாயப்படுத்துகிற துர் ஆலோசனை. இவை எல்லாவற்றின் மீது 6 விதமான பயங்கரமான சவால்களை சந்தித்த தேவ மனிதன் யோபு. ஆனால் யோபுவின் உறுதியை குறித்து கர்த்தரின் பெயரில் எப்படி இருந்தது தெரியுமா? யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் சொல்லுகிறது, நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவனிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீ கடந்து போகிற பாதையிலே தேவ பிள்ளை, உன் விசுவாசத்தை, உன் பரிசுத்தத்தை, உன் அழைப்பை, உன் அர்ப்பணிப்பை, உன் பொருத்தனை காத்துக் கொள்கிறது மட்டுமல்ல, முறுமுறுக்க கூடாது, முணுமுணுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது, ஆண்டவரை பார்த்து ஏன் என்று கேள்வி கேட்கவும் கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு சூழ்நிலை மத்தியிலே யோபுவை குறித்து கர்த்தருடைய சாட்சி உண்டானது. நீ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருப்பாயானால் உன்னை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அப்பொழுது யோபுவை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுத்தார்? யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இதுதான் யோபுவை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி. என்னமோ பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுமதி கொடுத்தேன், ஆனால் என் மகனாகிய தாசனாகிய எனக்கு பிரியமான என் யோபு, என் மகன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, தம்பி, தங்கச்சி, வாலிபனே, வாலிப மகளே, தாயே, தகப்பனே, உன்னை குறித்து உன் மீட்பர், உன் ரட்சகர் உனக்காக தன் சரீரத்தை கொடுத்து காயங்கள் ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரணத்தை ருசி பார்த்தாரே, அவர் இப்படி உன்னை குறித்து சந்தோஷமாய் விசுவாசனிடத்தில் சொல்ல முடியுமா? உன் எதிராளியிடத்திலே சொல்ல முடியுமா? அப்படியானால் நீ சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இப்படி ஒரு நற்சாட்சியை தேவனுடைய நாவினாலே பெற முடியாமல் இருப்பாயானால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே உன்னை அர்ப்பணித்து விடு. சத்துருவின் வாழ்க்கையில அனுமதி கேட்டு பெற்றுக் கொண்டான். உன்னை நிர்மூலமாக்கும்படி, உன் விசுவாசம் தகர்த்து போடும்படி, எல்லாவற்றையும் சூறையாடும்படி, கர்த்தரை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ அழைப்பை விட்டு நீ ஓடிவிட வேண்டும். கர்த்தரை பார்த்து பயங்கரமான தேவையற்ற கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நீ நிலைத்துறை கர்த்தரை கொள்ளாக. கர்த்தருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆலோசனையும் தேவ வாக்குத்தத்தங்களும் உனக்காக இருக்கிறது. கர்த்தரின் சாட்சிக்கு பின் ஆசீர்வாதம் 2 மடங்காக கடந்து வருகிறது. அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மல்டிப்ளை ஆகும். எப்போது தெரியுமா? வைராக்கியமாய் கர்த்தருக்காக நீ நிற்கும் பொழுது. ஷபலகரகலமா எதெல்லாம் நீ இழந்தாயோ அதெல்லாம் 2 மடங்காக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு ஒன்றும் நேரத்தில் தேவையற்ற நிகழ்வுகள் சத்திரி கொண்டு வரவே முடியாது. முற்றுப்புள்ளி வைத்து விட்டுவார். யோபு 42 அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேசத்திலே பழுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கி கொடுத்தார் யோபுவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது யோசித்துப்பா, நிதானித்துப்பா. இருக்கும் இடத்துல நாம் கண்களை மூடுவோமா? பரத்தை நோக்கி பரமனை பார்ப்போமா? குறைவுள்ளவனா இருக்கிறாயா? குறைவுள்ளவனா இருக்கிறாயா? நீ கவலை கொள்ளாதே. கர்த்தர் இந்த நாளிலே உன்னை பலப்படுத்த போகிறார். உன்னை குறித்த தீர்மான திட்டங்கள் உன்னில் நிறைவேற்றுவதற்காக உனக்குள் தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை இன்று அனுப்பி கொடுத்திருக்கிறார். சத்துருவின் வாழ்க்கையிலே அனுமதி பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி அதிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு சத்துரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். செபிக்கலாமா? எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, யார் ஒருவர் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை தடுமாற்றத்தோடு தயக்கத்தோடு விழுந்து போன நிலைமையிலே விசுவாசத்தை இழந்து பரிசுத்தத்தை இழந்து அர்ப்பணிப்பை விட்டு தேவ நோக்கத்தை விட்டு திசை மாறி ஓடி இருந்தாலும் இடரை விழுந்திருந்தாலும் உம்மை தூஷிக்கிற நிலையிலே இருந்தாலும் உம்மை பார்த்து கேள்வி கேட்கிற நிலைமையில இருந்தாலும் தன் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொண்டவர்களாய் இருந்தாலும் போதுமானவரை போதும் நிறுத்தும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இது சத்தியத்தை கேட்ட என் அன்பு சகோதரர் சகோதரிகள், என் அன்பு தங்கச்சி தம்பிமார்கள் ஒருவர் அப்பா தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளாய் யோபுவை போல ஸ்திரப்படுத்தி கடைசி மட்டும் தன் சாட்சியை காத்துக் கொண்டவர்களாக நிலைத்து நிற்க கருணை தாங்க. ஒவ்வொருவரோடு தொடர்ந்து சத்தியத்தின் வாயிலாக நீங்க பேசுங்க, கிரியை செய்ய நாம மகிமைப்படும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய மகிமையும் துதையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சேவகம் இன்று என்று சதா காலங்களிலும் சத்துருவின் சகல தந்திரத்தின் சூழ்நிலைகளிலும் நிலைத்து நிற்க கிருபை தந்து உங்களை வழி நடத்தி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனுடைய சாட்சி பெற்றுக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி, சத்தியத்தை கேட்டல உன்னுடைய வாழ்க்கையின் விழுந்து போன நிலையை விட்டு நீ மேலே எழுந்து கர்த்தர் தன் கரத்தில் இடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க ஆயத்தமாகி விட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாகி விட்டார். Are you ready in Jesus' name? You get ready. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு ஒரு விசை நல்ல சத்தியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நான் உங்களை சந்திக்க மட்டும் நீங்க அந்த நித்திய பிரசன்னர் உங்களோடு தங்கியிருப்பாராக. God bless you. God bless you.